ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் கடந்த டிசம்பர் மாதம் உடல்நலக்குறைவால் காலமானார். இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தலானது நடைபெறவிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் சந்திரகுமார் வேட்பாளராக போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளன. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு ஆதரவாக தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஈரோடு பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும்பொழுது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. ஈரோடு பேருந்து நிலையத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உள்ளிட்ட 8 பேர் மீதும் 171 பிரிவின் கீழ் ஈரோடு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தற்பொழுது ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது.